டிப் ஆஃப் த டே. ஃபேஸ்புக் கமெண்ட்டில் கேட்ட ஒருத்தவங்களுக்காக தான் டிப் சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டிப்பு லிப் பிக்மெண்டேஷன். லிப் பிக்மெண்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும். காஃபி நிறைய குடிக்கிறவங்களுக்கு, டீ குடிக்கிறவங்களுக்கு, சன் டேன் நிறைய எக்ஸ்போஷரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லிப் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் போடுறோம், பட் லிப்க்கு நம்ம பெருசாக கேர் எடுக்கிறதே இல்லை. அதனால் ஒரு சிம்பிள் டிப்பு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமடி சொல்ல போகிறேன். ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு. ஒன்று காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், எனி காஃபி பவுடர். இன்னொன்று ஹனி, பியோர் ஹனி. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து சக்கரை பாவெல்லாம் போட்டு ஹனி ஏமாற்றி விற்கிறாங்க, அதை வாங்காதீங்க. பியூராக நல்ல ஹனி வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர், ஒரு ஸ்பூன் ஆஃப் ஹனி, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் ஸ்க்ரப்பு மாதிரி வந்துடும். அதை லிப்பில் போட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணுவோம். 5 மினிட்ஸ்க்கு வந்து அழுத்தி தேய்க்கக்கூடாது, ஜென்டில் மசாஜ். 5 மினிட்ஸ்க்கு ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு பேர் எக்ஸ்ஃபோலியேஷன் சொல்லுவாங்க. ஸ்கின்னுக்கும் 15 days ஒன்ஸ் எக்ஸ்ஃபோலியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லிப்புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சிம்பிள் ஹோம் ரெமடியோட எக்ஸ்ஃபோலியேஷன் ஃபார் லிப்ஸ். இது இல்லாமல் எப்போவுமே லிப் பாம் வந்து SPF கண்டென்ட்டோட போடணும். நார்மல் லிப் பாம் போடக்கூடாது. ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி லிப் பாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சூப்பரான லிப் பாம் இருக்குது. அந்த லிப் பாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா கீழே லிப் பாம் கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.